அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, உண்மையில் நாம் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கடவுளை உண்மையில் வழிபடுவது என்பது சடங்குகளை தாண்டி சுத்தமான மனதுடன் முழு நம்பிக்கையுடனும் அன்போடும் சரணடைந்து இறைவனை மனதில் ஏற்றுக்கொண்டு அவர் நம் தெய்வமாக, நம் தந்தையாக, நம் தாயாக நினைத்து அவரிடம் முழு நம்பிக்கையுடன் சரணடைவதே ஆகும். அன்றாட வாழ்வில் செய்யும் நற்செயல்கள், உண்மை, நேர்மை மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் ஆகியவற்றில் சிறந்த வழிபாடுகளாகும். இறைவனுக்கு நன்றியினரோடு இருப்பதும் நம் செயல்களை அவனுக்கு அர்ப்பணிப்பதும் உண்மையான பக்தியாகும். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கபடமற்ற மனதோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். கடவுளிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து பணிவோடு வணங்க வேண்டும். குறிப்பாக சக மனிதர்களிடமும் உயிருள்ள அனைத்து படைப்புகளிடம் முன்பு அன்பு காட்டுவது இறைவனின் வழிபாட்டிற்கு சமமாகும். எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை பேசுவது மற்றும் நேர்மையாக இருப்பது, வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்திற்கும் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறுவது மற்றும் கடவுளின் திருநாமங்களை உச்சரிப்பதும் ரிஷபத்தில் இறைவனோடு பேசுவதும் அனைத்தும் முக்கியமாக அதுவே சிறந்த பக்தியாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக கடவுளை வழிபட அனைத்து தெய்வங்களையும் மனதில் கொண்டு அன்பாக இறைவனே நீயே என் முழு மனது என நினைக்க வேண்டும். எனக்கு எல்லாம் நீயே, இறைவனும் நீயே, ஆதியும் நீயே என நினைக்க வேண்டும். எல்லாம் நீயே, உன்னையே எனக்கு கொடு என கடவுளிடம் தினமும் வழிபாடு செய்யுங்கள். கடவுளுடன் பேசும்போது, பேசுவது வழிபாடு, கடவுள் பேசுவதை கேட்பது தியானம். வாழ்க்கை என்பது பிரார்த்தனை, அதில் செயல் அனைத்தும் கடவுளுக்குரிய அர்ச்சனையாக அமைய வேண்டும். கலியுகத்தின் கடவுளின் திருநாமத்தை சொல்லுவதை விட சிறந்த வழிபாடு வேறில்லை. யாரையும் தவறாக நினைக்கக்கூடாது. முக்கியமாக எவரையும் தவறாக நினைத்து கொண்டு அவரை பழிவாங்கும் எண்ணத்தோடு அவரை கண்டிப்பாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக அவரை நினைத்து கொண்டு எவரையும் தவறாக நினைக்காமல் செயல்பட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியே நடைபெறும். வழிபாட்டு முறைகளில் கோவிலில் நாம் செய்ய வேண்டியவற்றை செய்தாலே பலன் கிடைக்கும். கோவிலுக்குள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என நினைக்க வேண்டும். நாம் சந்தோஷம் நிறைந்த அமைதியான வாழ்வை பெறுவதற்காக தினந்தோறும் ஆலயத்திற்கு வந்து தெய்வ தரிசனம் பெறுகிறோம். நம்மில் பலர் இறையருளை பெறுகிறோம். நம்மையும் அறியாமல் சாஸ்திரங்கள் விதிகளை மீறி விடுகிறோம். இறைவன் எங்கும் நிற்காமற நிறைந்து இருக்கிறார். அவரை வழிபடுவது இனியாது சில விதிகளை நாம் கண்டிப்பாக பின்பற்றி நடைபெற வேண்டும். பிறப்பு, இறப்பு, தீட்டுகளுடன் கோவிலுக்குள் கண்டிப்பாக சென்று இறைவனை வேண்டக்கூடாது. வெறும் கையுடன் கோவிலுக்கு போகக்கூடாது. குறைந்தபட்சம் பூக்களையாவது கொண்டு செல்ல வேண்டும் என்பது உண்மையான நீதியாகும். குளிக்காமல் கண்டிப்பாக கோயிலுக்குள் செல்வதை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. சோம்பல் முறித்தல், தலை சிக்கெடுத்தல், தரை விரித்து போட்டு கொண்டு செல்லுதல் நிச்சயம் செய்யக்கூடாது. கோவிலுக்கு அருகில் சென்றதுடன் கோபுரத்தின் அருகே நின்று ஆண்கள் அனைவரும் 2 கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி கொண்டு கும்பிட வேண்டும். பெண்கள் தங்கள் 2 கைகளையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து கும்பிட்டாலேயே போதும். கைலி, தலையில் தொப்பி, முண்டாசு அணிந்து கொண்டு செல்லக்கூடாது. கவர்ச்சியான ஆடைகள், ஈரத்துணி, ஓராடை மற்றும் அரைகுறை ஆடைகளுடன் கோவிலுக்குள் செல்வது பாவச் செயலாகும். பசுமடம் மற்றும் கோவிலுக்கு செல்லும்போது வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொண்டு செல்வது நல்லதாகும். தெய்வமேற்றி வழிபடுவது நல்லது. நமது வேண்டுதலை நினைத்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும். சிவன் கோவில் என்றாலேயே 3, 5, 7 என எண்ணிக்கையில் வருவது உண்டு. முக்கியமாக சிவன் கோவில் என்றால் நந்தி பகவானை வழிபட்ட பின்னரே சிவபெருமானை வழிபட வேண்டும். விநாயகரை 2 கைகளால் தலையில் சுட்டிக்கொண்டு தோப்பு கர்ணம் போற்று வணங்கி வழிபட வேண்டும். இறைவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்க வேண்டும். பெண்கள் அனைவரும் பஞ்சாங்க நமஸ்கார முறையில் தலை மற்றும் 2 முழங்கால்களையும் தரையில் படும்படியாக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். கோவிலின் உள்ளே உள்ள மற்ற சன்னதிகளை காட்டிலும் கொடிமரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து கும்பிட வேண்டும்.
விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது. சன்னதியின் முன்போ மற்ற நபர்களிடமோ கைகளை தட்டி வணங்கக்கூடாது. ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற துதி பாடல்களை பாடி வழிபடுவது சிறப்பு. மந்திரங்கள் மற்றும் துதி பாடல் தெரியாதவர்கள் அச்சன்னதியில் உள்ள தெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் கணபதியை போற்றி எனவும் கூறலாம். நமது கரங்களை நமது இதயத்திற்கு அருகில் மார்பிற்கு நேராக வைத்து மந்திரங்களை சொல்லி மனதிற்குள்ளேயே வேண்டிக் கொண்டு செயல்படுத்த வேண்டும். நந்தியின் கழுத்தில் எந்த ரகசியமும் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. முக்கியமாக பிரகாரம் வலம் வரும் பொழுது வேகமாக நடக்கக்கூடாது. முக்கியமாக பலிபீடம், நந்தி, கோபுரம், நிழலை மிதிக்கக்கூடாது. நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் போகக்கூடாது. கோவில் விபூதியோ குங்குமம் கொடுத்தோல் அவற்றை வலது கையால் மட்டுமே வாங்க வேண்டும். இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லது நடைபெறும். கோவிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது. பலிபீடத்திற்குள்ள சன்னதியும் யாரையும் வணங்கக்கூடாது. நம்முடைய பேச்சுக்களோ செயல்களோ அடுத்தவர்களுடைய வழிபாட்டையோ தியானத்தையோ கெடுக்கக்கூடாது. கோவிலில் உள்ள உறக்க பேசுதல் கூடாது. வீண் வார்த்தைகளுக்கும் தகாத சொற்களுக்கும் பேசுதல் கூடாது. வெற்றிலை பாக்கு போடுதல், பொடி போடுதல் நிச்சயம் கூடாது. கோவிலுக்குள் முக்கியமாக பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுக்கக்கூடாது. கோவிலின் உள்ளே செல்போன் பேசுதல் கட்டாயம் கூடாது. அணைத்து வைப்பது அனைவருக்கும் சிறப்பம்சமாகும். கோவிலை வேகமாக வலம் வருதல் கூடாது. தோளில் துண்டுடன் தரிசனம் செய்யக்கூடாது. தரிசனம் செய்த பின்னாளில் சிறிது தூரம் நடந்த பிறகு பின்னர் வீடு திரும்ப வேண்டும். கோவிலுக்குள் உறங்கக்கூடாது. கோவிலிருந்து வீட்டிற்கு கிளம்புவதற்கு முன்பாக கோவில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு சிறிது நேரம் அமர்ந்து விட்டு பிறகுதான் செல்ல வேண்டும். இவ்வாறு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். கோவிலில் நுழையும் போது திரும்பி வரும்போது கோபுர தரிசனம் அவசியம். கோவிலுக்குள் நுழைந்த முதல் வெளியே வரும் வரை நிதானமாக அவசரமின்றி கடவுளை நமக்குள் உணர்ந்து மந்திரம் கூறி வழிபடுவது சிறப்பு. கோவிலுக்குள் சென்று வந்தபின் வீட்டில் உடனடியாக கால்களை கழுவக்கூடாது. சிறிது நேரம் அமர்ந்த பிறகுதான் கழுவ வேண்டும். ஸ்தல விருட்சங்களை இரவில் வழிபடக்கூடாது. அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, சோமவாரம், பிரதோஷம், சதுர்த்தி இந்த தினங்களில் வெல்வம் பட்சிக்க கூடாது. இதற்கு முதல் நாள் மாலையிலேயே பறித்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். கோவில் சொத்துக்களை எவ்விதத்திலும் அபகரிக்கவோ அனுபவிக்கவோ கூடாது. கோவிலுக்குள் சென்று வந்ததும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும். கோவிலுக்கு வரும்பொழுது திரும்பி செல்லும் பொழுதும் நம் மனதில் உள்ள அனைத்து விதமான தீய எண்ணங்களை முழுவதுமாக அழித்து விட வேண்டும். எந்த கரை படிந்த எண்ணங்களுடன் மனதில் இருக்கக்கூடாது. கோவில் இருந்து நேராக நம் வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும். கோவில்களில் கண்டிப்பாக மனதில் நினைத்து கொண்டு இறைவன் எங்கும் இருக்கிறான் என்பதை மனதில் நினைத்து கொண்டு அவரை முழு உள்ளன்போடு வணங்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.